ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு டீ குடித்தாதாங்க அன்றைக்கி நாளே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. சரி வெஜ் பிரியாணியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போயுமே வந்து அதுக்கு சைடிஷ் வந்து ஆனியன் ரைட்டாக தாங்க வச்சிட்ருக்கோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு எக்கை வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிட்டோன்னா மசாலா மாதிரி சேர்ந்து அந்த முட்டையில் எல்லாமே ஒட்டிக்கும். ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் சரி பிரியாணிக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் ஸ்கூல் திறந்துட்டு நம்ம நிம்மதியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலையில் வந்து நம்ம எல்லா சாப்பாடும் ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். ஈவினிங் வரும்போது அந்த பாக்ஸ் வந்து எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதே அதுக்கு தானே. குழந்தைங்க சாப்பிட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.